வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷாவிடம் பேசிய விஜய் வெளியான முக்கிய தகவல் என்ன பேசினார் என்ற விஷயத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இணையதளத்தில் 2 செய்தி செமையா வைரல் ஆகி கொண்டு இருக்கிறது. அவற்றை பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த செய்தியெல்லாம் பார்த்தோம்னா நிச்சயமா என்டிஏ கூட்டணி கட்சிக்காரங்க குஷி ஆயிடுவாங்க. என்ன செய்தி என்று கேட்குறீங்களா? இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல அப்படி என்ன இருக்கிறது? திமுக ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஃபயர் விட்டுக்கிட்டே இருக்கிறானுங்களப்பா, எப்படி அவங்களால மட்டும் முடியுது அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்களால தெரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார். இந்த ட்வீட்டை போட சொன்னது யாரா இருக்கும்? சபரீசன் அவர்களாகத்தான் இருக்கும். சபரீசனுடைய அனுமதி இல்லாம டிஆர்பி ராஜா இந்த மாதிரி ட்வீட்டை போட்டிருக்கவே மாட்டாரு. ஏன்னா வெளிப்படையாக தேர்தலில் திமுக தோக்க போகுது என்பதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு டிஆர்பி ராஜா. இன்னும் ரிசல்ட்டே வரல, அதற்குள்ளாக தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி டிஆர்பி ராஜா அவராகவே ஒரு செய்தியை ஐடி விங்ஸ்ல போட்டாருன்னா அவர் கட்சியிலே இருக்க மாட்டார். அதனால சபரீசன் சொல்லாம டிஆர்பி ராஜா போட்டிருக்கவே மாட்டாரு. டிஆர்பி ராஜா ஏன் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. டிஆர்பி ராஜா தான் திமுகவுடைய ஐடி விங்ஸ் தலைவர். இவர் தான் முதல் முறையாக ஒரு செய்தியை வெளியிடுவார். அந்த செய்தியானது திமுக ஊடகங்களிலும் சரி திமுக ஐடி விங்ஸில் இருக்கிறவங்களும் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனால சபரீசனுடைய அனுமதியுடன் அடுத்த தேர்தலில் திமுக தோக்க போகுது. அப்படியே தோத்தாலும் சரி நாங்க அடங்கி ஒடுங்கி இருப்போம், எடப்பாடி பழனிசாமிக்கு கை கட்டி சேவகம் செய்வோம் அப்படின்னு மட்டும் நினைக்காத. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாங்க ஃபயர் விட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னா டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, நாங்க தான் நெரேட்டிவ் செட் பண்ணுவோம். எப்படி தேர்தல் நேரத்தில் தொகுதி மறுவரையறைய தோக்கடிச்சு விட்டு எங்களுக்கான வெற்றி என்று கொண்டாடினோமோ, ஒண்ணுமில்லாத கூப்பனை வாரி வாரி தரப்போற அதிர்ஷ்ட லட்சுமி என்று சொல்லி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தமோ, அதே மாதிரி தான் தோத்தா கூட சரி நீ ஆட்சியில் இருப்ப. ஆனா நாங்க தான் நெரேட்டிவ் செட் பண்ணும். நாங்க காட்டுற வழியில தான் ஆளுகின்ற அரசாங்கமே போனோம். இல்லைன்னா விடமாட்டேன்டா சாமி. கடந்த காலங்களில் பாத்தியா இல்லையா, ஆளுங்கட்சியா இருந்து செயல்பட்டதை விட எதிர்கட்சியாக திமுக எந்த அளவுக்கு பெட்டரா செயல்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி தான்டா தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு பெருமை பேசாதீங்க. நாங்க ஃபயர் விட்டுக்கிட்டே இருப்பேன்டா அப்படின்னு கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்டல என்ற அடிப்படையில் நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்கள் ட்வீட் போட்டிருக்கிறாரு. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் தோத்து போன விஷயத்தை ஜீரணிக்க முடியாமத்தான் சில பேர் ஒளரி கொட்டி கொண்டு இருக்கின்றார்கள். யாரு ஒளரி கொட்டி கொண்டு இருக்கின்றார்கள் கேட்பீங்க. இந்த போட்டோவை பாருங்க. இவன் பேரு செந்தில் வேலு. இவன் தனக்குத்தானே ஒரு பெயர் சூட்டி கொண்டான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் திமுகவுடைய அண்டாவான். சில பேர்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க. அவங்களையெல்லாம் ஒரு பட்ட பெயராக ஒரு செல்ல பெயராக இவெல்லாம் திமுக சொம்புடான்னுவாங்க. ஆனால் இவன் அளவுக்கு அதிகமாக திமுகவுக்கு முட்டு கொடுப்பதனாலும் திமுக செய்யாததெல்லாம் திமுக தான் செஞ்சிச்சு என்று வழிய வாய் விட்டு வாங்கி கட்டிக்கொள்வதனாலும் இந்த செந்தில் திமுகவுடைய அண்டா என்று எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த செந்தில் வேலே சொன்னா எல்லாரையும் திமுக சொம்பு என்று சொல்லுவீங்க. நான் திமுகவுக்கு அளவில்லாம முட்டு கொடுப்பதனால என்ன திமுகவுடைய அண்டா என்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னாவது பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பளிக்க மாட்டாங்களா திமுகவில் அப்படின்னு நினைச்சா, அதுக்காக தான் அப்படி ஒரு பட்ட பேரை எடுத்தான். அதுக்கு தான் திமுக தவறுகள்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்திலும் சரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு கள நிலவரம் என்பது கை மீறி போச்சு. இளைஞர் பட்டாளமானது ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு போடாம தவேக்காக ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ இந்த செந்தில் வேல் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா டேய், நீங்க படிச்சது வேலைக்கு போனது எல்லாமே கலைஞர் போட்ட பிச்சடா. நீங்க சாப்பிட்றீங்க தெரியுமா சாப்பாடு, அது அத்தனையுமே கலைஞர் போட்ட பிச்சடா. முதலாக கணினி யுகமானது தொடங்குகின்ற பொழுது அதை விரைவாக தமிழகத்துக்கு கொண்டு வந்தது கலைஞர். ஐடி பார்க்ஸ் கட்டினது கலைஞர். அதோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குனது கலைஞர். ஏன்னா ஜெயலலிதா உருவாக்குனாங்களா, எம்ஜிஆர் உருவாக்குனாங்களா, இல்ல எடப்பாடி உருவாக்குனாரா? இன்னைக்கு எல்லாரும் கணினி துறையில வேலை பார்க்குறீங்கன்னா அத்தனை பேருமே கலைஞரால தாண்டா, அவர் போட்ட பிச்சையால தாண்டா சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாம்பா. ஏன் இவ்வளவு கொலைவெறி அப்படின்றத ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அவங்க எல்லாம் தவேக்காக போட்டாங்க.
தினமலர்ல ஒருத்தர் பேட்டி அளித்திருக்கின்றார். அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 2004 இருந்து 2008 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடியவங்க முதன்முறையாக இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 2004 இருந்து 2008 வரைக்கும் எவ்வளவு பேர் பிறந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது நம்ம தமிழகத்தில் மட்டும் 57 லட்சம் பேர் பிறந்திருக்கின்றார்கள். இந்த 57 லட்சம் பேரும் முதன்முறையாக போய் யாருக்கு ஓட்டு போட்டு போறாங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரலனா 57 லட்சம் பேரும் வந்து திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு இந்த செந்தில்வேலுடைய நினைப்பு. அதனால திமுகவுக்கு வர வேண்டிய வாக்கு அப்படியே நேரா விஜய்க்கு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சவன் தினந்தோறும் இரவு பகலுன்னு பார்க்காம படிச்சு வேலைக்கு போய் சுயமா உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்றவன இந்த செந்தில்வேல் என்ன சொல்றான்? டேய், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையும் கலைஞர் போட்ட பிச்சடா, கலைஞர் மட்டும் இதை கொண்டு வரலனா அப்படின்னு வந்து கணினி துறையில வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரையும் பிச்சைக்காரனை மாத்திட்டான். ஆனா சமூக வலைத்தளத்துல உன்னுடைய திமுக விசுவாசம் அளவே இல்லாம போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு செய்யறாங்க. ஏன்னா அண்ணா தொடங்கின கட்சியில தான் கலைஞர் இணைந்தார். கடைசியில் அண்ணா இறந்த பிறகு திமுகவுடைய மூத்த முன்னோடிகள்லாம் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டு கட்சியை ஆட்டையா போட்டான். அண்ணா போட்ட பிச்சையில தானே இன்னைக்கு கலைஞர் குடும்பம் ஒட்டுமொத்தமா சாப்பிட்டு இருக்குது. அதை தைரியமா சொல்ல முடியுமா? மக்கள் வரி பணத்துல திட்டங்களை கொண்டு வராம ஒட்டுமொத்தமாக ஊழல் பண்ணி வாக்களிச்சு போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே திமுகவில் இருக்கிறவனுங்க, அதை பற்றி இவன் பேசுவானா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தலைமைய இவனால வச்சு செய்யறாங்க. காது கருகிற மாதிரியே திட்டி தீக்குறாங்க. தேவையா இந்த அண்டாவுக்கு? மொத்தத்துல தமிழகத்தில் எது நடந்தாலும் சரி இவனுக்கு போட்ட பிச்சையா தான் இருக்கும். ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் இருக்கான், உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் சொன்னா இன்னைக்கு ஜட்ஜா யாரெல்லாம் இருக்காங்களோ, இன்னைக்கு கலெக்டரா யாரெல்லாம் இருக்காங்களோ அவையெல்லாம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னா. சரி, 19 சொல்லிட்டானே அப்படின்னு விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்காங்கன்னா அதெல்லாம் யார் போட்ட பிச்சை? திராவிட கழகம் போட்ட பிச்சைடா அப்படின்னு போட்டாங்க. சரி, 19 தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லிவிட்டாங்க, ஓபிசிகளையும் சொல்லிவிட்டாங்க. ஆனால் ஒருபடி மேல போய் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் ஆயிருக்காருன்னா கலைஞர் தந்த இடஒதுக்கீடு தான்டா, அது இல்லைன்னா ஆடு மேய்ச்சி இருப்பாண்டா அண்ணாமலை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. உடனடியாக அண்ணாமலைக்கு வந்து பாரு கோபம். ஏண்டா, நான் படித்தேன், எங்க அப்பா ஆடு மேய்ச்சாரு, அந்த காசை என்கிட்ட கொடுத்தாரு, நான் செய்ய வேண்டிய வேலையை எங்க அம்மா செஞ்சாங்க, நான் படித்தேன், நான் முன்னேறினேன், அடா கலைஞர் ஆடா எனக்கு பிச்சை போட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம அண்ணாமலை கோபத்தில் கேட்டு போட்டாரு. ஸோ அதனால எப்போதும் சரி அதிகாரம் இருக்கிறது, ஆதரவாக 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த செந்தில்வேலை பொறுத்த வரைக்கும் வார்த்தையை விட்டுட்டு வாங்கி கட்டி கொண்டு இருக்கின்றான். அதே மாதிரிதான் கீழே விழுந்தாலும் மீசில மண் ஒட்டாத மாதிரி நீ ஆளுங்கட்சிடா, ஆனா நாங்க தாண்டா ஆளுவோம், நான் சொல்றது தாண்டா நீ செய்ய போற, ஃபயர் விட்டுக்கிட்டே இருப்போம் பாடுறா அப்படின்னு டிஆர்பி ராஜா வந்து சொல்றான். எப்படி தோத்துட்டாங்கன்னு அவங்க முடிவு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. நான் பல முறை சொல்லிட்டேன். அதாவது இந்த மாசம் 29ஆம் தேதி மேற்கு வங்காளத்தில் கடைசி கட்ட தேர்தல். அது முடிந்த பிறகுதான் மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடுவார்கள். ஸோ அதுக்கு முன்பாகவே வந்து சபரீசன் தான் நடத்தும் பேனா அமைப்பு மூலமாக ஒவ்வொரு ஊர்லையும் ஆளை அனுப்பி அங்க வாக்கு செலுத்தி விட்டு வர்றவங்க கிட்ட கருத்து கேட்டிருப்பாங்க. ஃபோன் பண்ணியும் கருத்து கேட்டிருப்பாங்க. நம்மள கூட பல முறை ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. யார் என்னன்னு தெரியாது, ஆனா எந்த நிறுவனம்னு சொல்ல மாட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் அணுகி இப்ப நடந்து முடிந்த வாக்குப்பதிவுக்கு பிறகான ஸ்டேட்டஸ் என்ன என்பதை சபரீசன் தெரிந்து கொண்டிருப்பார். திமுக தோக்குது என்ற ரிசல்ட் வந்திருக்கும். அதனால முன்கூட்டியே எதிர்கட்சிக்கு இவங்க தயாராயிட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அதனால யோ என்னையா தேர்தல் முடிந்த பிறகு நாங்கெல்லாம் சோர்ந்துருவோம்னு நினைச்சியா? இல்லையா, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆக்டிவ் தான் இருப்போம் அப்படின்றத இப்போ நம்முடைய சபரீசன் மூலமாக டிஆர்பி ராஜா ட்வீட் போட்டு உலக மக்களுக்கு காட்டியிருக்கிறாரு. அவங்களே தோத்துட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் இந்த டிவியில் உட்காந்துக்கிட்டு கம்பி சுத்துறானுங்க பாரு, அவனுங்க ஒருபோதும் திருந்த மாட்டானுங்க. விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் அத்தனையும் அதிமுக வாக்குகள் தான். ஆனாலும் திமுக 272 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவானுங்க. மொத்தமே 234 தொகுதி தான் என்பது அவங்களுக்கு தெரியாது. அதனால 200 ரூபாய் கூலி வாங்குறதுனால உண்மை எது பொய் எது என்று சொல்லிவிட்டு திமுக காரனுக்கு
தெரியாம போகுது, இல்ல அந்த 200 ரூபாய் கண்ணை மறைச்சதோ என்னவோ தெரியல, நம்ம காதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா சொல்லி கருக வைப்பானுங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம விஜய் இடத்துல அமித்ஷா பேசியிருப்பதாக ஒரு தகவல். ஏன்னா தேர்தலுக்கு பிறகான அரசியல்ல பாஜக முந்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்திருக்கக்கூடிய வாக்குப்பதிவில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, விஜய் வந்து கணிசமான தொகுதிகளில் வெற்றியும் பெறுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால எப்போதும் திமுக எதிராக பேசக்கூடிய விஜய ஏன் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக திருப்பக்கூடாது? ரிசல்ட் வந்த பிறகு போய் கெஞ்சுவதை விட இப்போதே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து விஜய் கிட்ட பேசியிருக்கின்றாராம். ஏன்பா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆமா, கொள்கை எதிரி தான். ஆனாலும் அமித்ஷா வந்து விஜய்க்கு ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார். என்ன என்று பார்க்கின்ற போது அதிகாரத்தில் பங்கு, ஊழல் இல்லாத ஆட்சி, இவை இரண்டையும் என்டிஏ உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் கொள்கையெல்லாம் தள்ளி வைப்போம். ஏனென்று பார்க்கின்ற போது ஒரு ஸ்திரத்தன்மை, இரண்டாவது மாநில நலன், இவை இரண்டையும் கருத்துல கொண்டு நாம கூட்டணிக்கு போவோம் அப்படின்ற முடிவை எடுத்திருப்பதாகவும், முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது அமித்ஷாவுக்கும் நம்முடைய விஜய் அவர்களுக்கும் இடையில நடந்திருப்பதாகவும், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு முடிவாயிருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா, அந்த படமானது இணையதளத்தில் வெளியாயிடுச்சு. ஆனா திரையில வெளியாகும், தயாரிப்பாளருக்கு நல்ல பணம் வரும், நஷ்டீடு இல்லாம அந்த படமானது ஓடி லாபத்தை பெற்று தரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த படம் எடுக்கப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக தான். ஆனா அந்த படம் தேர்தலுக்கு பிறகுதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு விஜயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஆன்லைன்ல கசிய விட்டுட்டாருன்றது எல்லாருக்கும் தெரியும். இது இணையதளத்தில் வெளியானதுனால அந்த படத்துல லாபம் வராம போச்சு. தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 கோடி போட்டு படம் எடுத்தாரு, அத்தனையும் நஷ்டம். அதனால் நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜனநாயகம் படம் எடுத்தாங்க இல்லையா, அந்த தயாரிப்பாளருக்காக ஒரு புதிய படம் நடிக்க போறாராம், விரைவில் கதை கேட்க போறாராம். அதனால கட்சியை எந்த அளவுக்கு சிறப்பா நடத்த முடியும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால அதிகாரத்தில் நாம இருந்தோம் என்றால் நம்முடைய ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் தெரியுமா, அவர் திரைப்படத்தில் நடிக்கிறாரு, அதிகாரத்தில் இருக்கின்றார், கட்சியும் வளருது, அவருடைய திரைத்துறை விட்டும் விலகல. அதனால அவரை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை நடத்தி கொண்டு திரைத்துறையிலும் கால் பதிக்கலாம். அதுக்கு அதிமுக இருந்தா சரியானதாக இருக்கும் அப்படின்னு விஜய் நினைக்கின்றாராம். ஆனா ஜனநாயகம் படத்தினுடைய தயாரிப்பாளரும் டைரக்டரும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தை நாங்க மீண்டும் திரையில ஒளிபரப்பு பண்ணுவோம். ரிசல்ட் வந்த பிறகு அந்த படமானது திரையில ஓடுகின்ற பொழுது அது பெரிய அளவுக்கு வெற்றி தந்தால் நாங்க மீண்டும் விஜய் அவர்களை படம் நடிக்கணும் அப்படின்னு கேட்க மாட்டோம். ஒருவேளை அந்த படமானது திரையில வெளியாகி நஷ்டம் ஏற்பட்டால் மீண்டும் படம் நடிச்சு கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்போம். நடிக்கிறதும் நடிக்காம போறதும் விஜயுடைய இஷ்டம் அப்படின்னு வந்து தயாரிப்பாளரும் டைரக்டரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் புதிய கதையை கேட்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி திரைப்படம் நடிப்பதற்கு எந்த விதமான இடர்பாடுகளும் வரக்கூடாது. ஏன்னா தயாரிப்பு துறையா இருக்கலாம், டைரக்ஷனா இருக்கலாம், இல்ல ஒட்டுமொத்த டெக்னீஷியனா இருக்கலாம். ஏன் சுருக்கமா சொன்னா திரைப்பட துறையே வந்து பாத்தீங்கன்னா திமுகவினர் தான் கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள். ஸோ மீண்டும் பழையபடி திரைத்துறையில விஜய் அவர்கள் கால் பதித்து சூப்பர் ஸ்டாராகவே மிளிர வேண்டும் என்றால் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. ஆட்சிக்கு வராம தடுக்கணும்னா என்டிஏவுடன் கைகோர்த்தா தான் சரியா இருக்கும் அப்படின்றதுனால அவரு திமுக ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கு ஆதரவு தராம அதிமுக மற்றும் பாஜகவுக்கு ஆதரவு தர தயாராக இருக்கின்றாராம். ஸோ புறவாசல் வழியாக திரைத்துறையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நேரடியாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்றது தான் நம்முடைய விஜயுடைய எண்ணமா இருக்குது. அதற்காக எப்பா சாமி இவனுங்களும் ஆதரவு தரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அமித்ஷா கிட்ட பேசியிருக்கின்றாராம். எவ்வளவு வெற்றி பெறுகின்றோம் என்பதை பொறுத்தே வந்து பாத்தீங்கன்னா அதிகாரங்கள் எப்படி பங்கிடப்படலாம் என்பதை பேசிக்கலாம். இப்ப கூட்டணி மட்டும் வரீங்களா இல்லையா அதை மட்டும் ஆலோசித்து சொல்லுங்க அப்படின்னு அமித்ஷா கேட்டிருக்கின்றாராம். ஸோ பார்க்கலாம் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகின்றார் என்று சொல்லிட்டு. இதெல்லாம் சமூக வலைதளத்தில் வந்த செய்திகள் தான். ஒன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விரிவாக பேசியிருக்கின்றார்கள். முடிஞ்சா போய் படிச்சு பாருங்க. நன்றி நண்பர்களே.